Good afternoon, children. இன்னைக்கு நம்ம வந்து பேசிக் ப்ரொபோர்ஷன் தியரம், அதாவது தேல்ஸ் தியரம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின்னு. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிபிடி பேசிக் ப்ரொபோர்ஷன் தியரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல்ல நம்ம அந்த தியரத்தை எழுதணும். ஸ்டேட்மெண்ட் எழுதி அதுக்கப்புறமா பிக்சர் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரூஃப் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டு ப்ரூவு அப்புறமா ஸ்டேட்மெண்ட்டும் அது ரீசனும் சொல்லி ப்ரூவ் பண்ணும். ஸோ இதுதான் இதுக்கு வந்து நமக்கு 5 மார்க்ஸ். ஸோ இது ரொம்ப ஈஸியான தியரம் தான். இதை எப்படி பண்ணணும் நான் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து a straight line drawn parallel to the side of the triangle intersecting the other two sides divide the sides in the same ratio. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அந்த ட்ரையாங்கிளில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், டிஇன்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க. எதுக்கு பேரலானா பிசிக்கு பேரலா. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரான் பேரலல் டு த சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ இந்த பிசின்ற சைடுக்கு டிஇன்ற ஒரு பேரலல் லைன் ட்ரா பண்ணும்போது அந்த அந்த லைன் வந்து 2 பாயிண்ட், அந்த ட்ரையாங்கிளில் 2 பாயிண்டில் அது மீட் ஆகுது 2 சைட்ஸில். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த இட் டிவைட்ஸ் த சைட்ஸ் இன் த சேம் ரேஷியோ. ஸோ இந்த ஏடியும் டிபியும் அதே மாதிரி ஏஇயும் இசியும் சேம் ரேஷியோவில் டிவைட் ஆகிருக்கும். இதுதான் வந்து பேசிக் ப்ரொபோர்ஷன் தியரத்தோட எக்ஸ்பிளனேஷன். இதை எப்படி நம்ம சொல்கிறது இப்போ பார்ப்போம். ஸோ முதல்ல நீங்கள் இந்த படம் வரைஞ்சிக்கோங்க. ஏபிசின்னு போட்டுக்கோங்க. இது டிஇ. இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, முதல்ல ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. ப்ரூஃப் இன் எ ட்ரையாங்கிள் டி இஸ் அ பாயிண்ட் ஆன் ஏபி. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஏபியில் டின்ற ஒரு பாயிண்ட்டு இங்கே இருக்குது, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏசியில் இ அப்படின்ற இந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ இதுதான் அங்கே போட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா ஏடி பை டிபி, அதாவது இந்த சின்ன ட்ரையாங்கிள் டிவைடட் பை, அதாவது ஏடி டிபி ஈக்குவல் டு ஏஇ இசி. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். இதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்னா ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அதாவது இந்த ட்ரையாங்கிள்லேயே இந்த சைடில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அதுதான் டிஇ. அந்த பாயிண்ட் தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ வரைகிறாங்க. இதுதான் அது வந்து விச் இஸ் பேரலல் டு பிசி. பிசிக்கு அந்த டிஇ வந்து பேரலாக இருக்குன்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ஏபிசி. ஏபிசின்றது பெரிய ட்ரையாங்கிள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஏபிசின்றது இந்த பெரிய ட்ரையாங்கிள். அதே மாதிரி ஏடின்றது சின்ன ட்ரையாங்கிள். இது ரெண்டுத்தையும் முதல்ல கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஏபிசியும் இந்த மொத்த ட்ரையாங்கிளும் இந்த சின்ன ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஏடிஇ. ஏன்னா இது வந்து இங்கே பாருங்கள், இந்த ஏடியிலேயே ஏபிலேயே இந்த டி வருது. ஸோ இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதாவது ஒரே லைன், ஒரு லைனில் இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, அப்படின்னா அது சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பிகாஸ் டி இஸ் பேரலல் டு பிசி. ஏன்னா டின்றது பிசிக்கு பேரலாக இருக்கிறதுனால அந்த கோடால் உருவான அந்த ஆங்கிள்ன்றதுனால டியும் பியும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இது பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே ஏபிசினா அந்த ஏபியும் இந்த டியும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ முதல்ல அதை நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுறோம். எதனாலனா அந்த ஏடியும் ஏபிசி அது ரெண்டுமே வந்து ஒரே லைனில் இருக்கிற அடுத்தடுத்த கோணங்கள். ஸோ தட் இஸ் கால் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதனால அது ஈக்குவல். செகண்ட் கண்டிஷன், இப்போ இந்த சைடு எடுக்கிறாங்க. ஏசிபி இந்த சைடு இப்படி போகுது ட்ரையாங்கிள். ஸோ ஏசிபியும் ஏடிஇ ஸ்மால் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஏசிபியும் ஏஇடியும் இது ரெண்டும் வந்து ஈக்குவல். அதே தான் கான்செப்ட். இதுவும் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஆர் ஈக்குவல். ஸோ ஒரே லைனில் இங்கேயும் இங்கேயும் இது அமைஞ்சிருக்கிறதுனால இதுவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ 2 ஆங்கிள் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது சைடு ப்ரூவ் பண்ணோம். மூணாவது சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசி எடுத்துட்டோம்,
அப்புறம் ADE எடுத்தோம். அப்புறமா ACB எடுத்தோம். அப்புறமா AED எடுத்தோம். இப்போ நம்ம எடுக்காத சைடு DAE. ஸோ DAEயும் BACயும் எடுக்கிறாங்க. DAEயும் BACயும் எதனாலனா ரெண்டுத்துலயுமே காமனா A இருக்கு. ஸோ ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவல் ப்ரூவ் பண்ணிட்டோம். மூணாவது அதாவது BE DE CE E இது எல்லாமே ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ A மட்டும் தான் நம்ம ப்ரூவ் பண்ணல. ஸோ அதனால DAEயும் BACயும் கம்பேர் பண்றாங்க. கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது ரெண்டுத்துலயுமே ஏன்ற வார்த்தை நடுவுல இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்ற வார்த்தை இங்க நடுவுல இருக்கு பாருங்க. DAE BAC. ஸோ அதனால both triangle have common angle. அதனால அதுவும் ஈக்குவல். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியும் ஏடிஇயும் கன்கரன்ஸ்னா சமம். எதனாலன்னா ஒத்த ஒத்த கோணங்கள் வச்சுக்கோங்களேன். ஒத்த முக்கோணங்கள் சொல்லுவாங்க தமிழ்ல சொல்லும்போது கன்கரன்ஸ். ஸோ அது என்னன்னா எதனாலனா 3 ஆங்கிளும் சேமா இருக்கிறதுனால அது இது சேம்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்றாங்க அடுத்த ஸ்டெப்பு இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஏபி அதாவது ஏபி பை பெரிய ட்ரையாங்கிள் டிவைடட் பை ஸ்மால் ட்ரையாங்கிள். ஸோ ஏபி பை ஏடி ஈக்குவல் டு அதே மாதிரிங்க ஏசி பை ஏஇ அப்படின்னு போட்டு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல். ரெண்டுமே வந்து சைட்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் சைடில் இருக்கனால அது ப்ரப்போர்ஷனல் எழுதியிருக்காங்க. இப்போ இங்கே ஒரே ஒரு சின்ன விஷயம் பண்ணோம். ஏபின்றதுல என்ன இன்க்ளூட் ஆயிருக்கு பாருங்க. ஏடி பிளஸ் ஏபி டிபி. ஸோ அதுதான் இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் பாருங்க. ஏபின்றது என்னன்னா இங்கேருந்து ஏடி இருக்கு, மறுபடியும் டிபி இருக்கு. அதை தான் இந்த ஏபி இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏடி பிளஸ் டிபி டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே மாதிரி ஏசி அப்படின்றதுல என்ன இருக்குன்னா ஏஇ பிளஸ் இசி அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்க. இந்த ஏடி பிளஸ் டிபி பை ஏடி இருக்குல்ல அது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஏடியால் டிவைட் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா ஏடி பை ஏடி பிளஸ் ஏபி பை ஏடி இப்படி தனித்தனியாக டிவைட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணுறாங்க. ஏஇ பை ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ இந்த மாதிரி தனித்தனியாக டிவைட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுறாங்க. கேன்சல் பண்ணும்போது இது 1 ஆகிடும். இது வந்து டிபி பை ஏடி ஆகிடும். இது அகெயின் 1 ஆகிடும். இது இசி பை ஏஇ ஆகிடும். இதுதாங்க சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோன்னா இப்போ கேன்சல் பண்ணோன்னா இந்த டேர்ம் 1 ஆகிடும். அதுதான் இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி இந்த டேர்ம் வந்து 1 ஆகிடும். அது இங்கே வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் 1ஆல் டிவைட் பண்ணுறாங்க. 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை டிபி பை ஏடி அப்படின்னு எழுதிக்கிறாங்க. எல்லாத்தையும் 1ஆல் டிவைட் பண்ணுறாங்க. 1 டிவைடட் பை 1னா அது போயிடும். 1 டிவைடட் பை டிபி பை ஏடின்னும் போது அது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அதுதான் இங்கே ஏடி பை டிபியும் இங்கே ஏஇ மேலே போயிட்டு ஏஇ பை இசியும் வந்திருக்கு. அவ்வளோதான் இந்த சம். இதில் ஒன்றும் இல்லை, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஒரே சைடில் இருக்கிற ஒரே நேர்கோட்டில் இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவல் அப்படின்றது தான் இதில் ப்ரூவ் பண்ணணும். இந்த தியரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கட்டாயமாக இப்போ வர குவார்ட்டர்லியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.